அன்பு நேர்களே, லாஸ்ட் நைட் இறுதி வரையும் நடைபெற்ற வளைகுடாவில் நடைபெற்ற பல சம்பவங்களை ஒட்டுமொத்தமாக அள்ளிக்கொண்டு வருவோம். அதில் ஹாட் நியூஸாக இஸ்ரேலில் இருக்கின்ற ஒரு கெமிக்கல் ஆலை மீது ஈரான்காரன் அடிச்சிட்டான். அது பற்றி எரிக்குது. அதை 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 நீர் கொண்டு எது கொண்டு அதை அணைக்க முடியல, கொழுந்து விட்டு கருத்த புகையாவே போய் கொண்டிருக்குது. அதிலிருந்து ஒரு நச்சு வாய்க்கள் வெளியாகலாம் ஒரு அச்சம் விழுந்திருக்குது. அது ஒரு செய்தி. இப்ப நீங்க இஸ்ரேல்காரன் எங்களுக்கு அடிச்சா நாங்க உங்களை சும்மா விடுவோமா? அதற்கு பதிலடியாக தெஹ்ரானில் இருக்கின்ற அவங்களோட ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி அடிச்சு தபிரிஸ் சிட்டியில அவங்க, அதுவும் ஒரு பெரிய ஃபேக்டரி தான், அதை ஒரு அரைவாசி மட்டுக்கு உடனே உங்களோட ஃபயர் தீயணைப்பு படை சென்று அதை கொஞ்சம் அமர்த்தி எடுத்துட்டாங்க. அது ஓகே. அதுல கொஞ்சம் சேதம் குறைஞ்சிருக்குது. ஓரளவு ஒரு பார்ட் ஆஃப் ஒரு பார்ட்ல டேமேஜ் ஆயிருக்கு. இதே வேளையில ஈரான் இஸ்ரேலை குறிவைத்து ஏவுகணை மற்றும் ஈரான் இஸ்ரேலை குறிவைத்து ஏவுகணை தாக்குதல அங்க பாருங்க, ஜோர்டான், ஈராக், வளைகுடா நாடுகளில் இருக்கின்ற பல இடங்கள்ல இன்றைக்கு கொண்டு கொட்டிக்கிறான் ஈரான் தாடிகள், அடி சாத்திக்கிறார்கள். அது ஒரு செய்தி. அப்புறம் தென்மேற்கு ஈரானில் இருக்கின்ற ஒரு பகுதியில ஃபுல்லா 140 எலிகள் உளவாளிகளை அள்ளிருக்கிறாங்க ஈரான்காரங்க. அடுத்தது குவைட்ல ஹிஸ்புல்லாவுடன் தொடர்புடைய 6 சதித்திட்டங்கள் தீட்டின 6 பேரை குவைட் நாட்டுக்குள்ள 6 பேரை கதி சேர்ந்து அந்த போட்டோவும் வெளியாக்கிறாங்க பாருங்க. அது ஒரு செய்தி. கட்டார், சவுதி அரேபியா வரலாற்று சிறப்புமிக்க பாதுகாப்பு ஒப்பந்தங்களை செஞ்சிருக்கிறோம் என்று ஜெலன்ஸ்கி தெரிவிக்கிறார். யுக்ரைன்காரர் பத்தி சந்தோஷமா சொல்லிக்கிறாரு. அப்ப கட்டார் அடி வாங்கி சாப்பிட்றான். 10 ஆண்டுக்கு அவங்கள்ட்ட எக்ரிமெண்ட் நாங்க நேற்றே சொல்லிக்கிறோம் இல்ல, 10 ஆண்டுக்கு ஒரு எக்ரிமெண்ட் சந்தோஷமா பார்க்க. அவருக்கு என்ன காசு போகும் சேருமே, ஒழிவித்த காசுல அங்கிட்டு போய் சேரப்போகுது அவருக்காங்க. அது ஒரு பக்கம். அப்படின் ஹார்முஸ் ஜலசந்திக்கு கன்னிவெடிகளை அகற்றும் கப்பல்களை பெல்ஜியம் கொடுக்குறாங்க. நாங்க சண்டைக்குள்ள போகலப்பா, ஆனா அந்த கண்ணுவெடியை நாங்க ரிமூவ் பண்ணக்கூடிய கப்பல் ஒன்றை நாங்க அனுப்புறோம் என்று பெல்ஜியம்காரங்க சொல்லிக்கிறாங்க. அப்புறம் பாக்தாத்ல அவருடைய ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல, ஏர்பேசி பக்கத்துல மிகப்பெரிய ராக்கெட் லான்ச்சர் போட்டு அடிச்சிருக்குது. ஹிஸ்புல்லாவும் அடிச்சிருக்கிறாங்க, ஈரானும் அடிச்சிருக்குது. அப்புறம் இந்த பேச்சுவார்த்தை, இப்ப ஈரான் அமெரிக்கா நெய்னா சொல்றாரு பேச்சுவார்த்தை போகுதுன்னு, அதெல்லாம் போய் இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடையும் என்ற எண்ணத்துல இஸ்ரேலும் அமெரிக்காவும் மிகப்பெரிய தாக்குதலை தொடுக்கிறதுக்கு இன்று திங்கட்கிழமையிலிருந்து மிகப்பெரிய திட்டம் போட்டு வராங்கன்னு அந்த செய்தி வெளியாயிருக்கு. இதுதான் இன்றைய ஒட்டுமொத்த செய்திகளாக பார்க்கப்படுகின்றது. வாங்க நாம நேர இஸ்ரேலில் அந்த அவங்களோட கெமிக்கல் ஃபேக்டரிக்குள்ள கொஞ்சம் போய் வருவோம். இஸ்ரேலில் உள்ள ரசாயன ஆலை மீது ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. அங்கு ஒரு நச்சு கசிவு ஏற்படலாம் என்று பெரும் அச்சம் ஒன்று எழுந்திருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது. தெற்கு இஸ்ரேலில் உள்ள பீர்சபா அருகே ஒரு கெமிக்கல் தொழிற்சாலையை ஈரான் ஏவுகணை தாக்குதல் குறிவைத்து இது ஒரு பெரிய தீயை மூட்டி இருக்கின்றது மற்றும் நச்சுவாயு கசிவுகள் குறித்த அச்சத்தையும் எழுப்பி இருக்கின்றது. 11 பேர் லேசாக காயமடைந்தனர் என்றும் ரசாயன ஆலையை தாக்கவில்லை என்றும் அருகில் உள்ள இராணுவத்தை தாக்கியதா, அதாவது ஒரு இராணுவ தளத்தை தாக்கியதா ஈரான் சொல்றாங்க. அது ஒரு மாறுபட்ட கருத்தா இருக்குது. இல்ல, அது இராணுவ தளம் கிடையாது, கெமிக்கல் ஆலையா தான் இருக்குது. இது சில வேளை இப்ப எப்படி சொல்றாங்க தானே, இதை நாம இப்படியும் பார்க்கலாமா? இது நடக்கக்கூடியதான். அதாவது எங்களுடைய கெமிக்கல் ஆலை, அதாவது இஸ்ரேலே அந்த கெமிக்கல் ஆலையை குடித்துட்டு இப்ப ஒரு கசிவு வருது என்று அச்சத்தை காட்டிட்டு ஏன் அவனுங்க ஈரான் மேல ஒரு அணு ஒண்ணு தூக்கி போடல? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் நடக்கக்கூடிய விடயம். என்னென்றால் ஈரான் சொல்லுதோ, ஈரான் தாடிகள் சொல்லுதுகள், நாங்க கெமிக்கல் ஃபேக்டரியை தாக்கல, நாங்க தாக்கினது ராணுவ பேஸ் தான் தாக்கிறோம், அவங்களோட மிலிட்டரி பேஸ் தான் தாக்கினோம். அப்ப அதுல ஒரு முரண்பாடு வருது. அப்பண்டால் அதாவது இப்படித்தானே மொஷாட் தெரியும் தானே. இப்ப கெமிக்கல் ஃபேக்டரியை இதனே தாக்கிட்டு அணைக்கல, பத்தி கொண்டு இருக்கு. கெமிக்கல் ஃபேக்டரிய இஸ்ரேலே தாக்கிட்டு ஈரான் மேல பழிய போட்டுட்டு இவன் நச்சுவாயு கசியுது, லீக் வருதுன்னு சொன்னால் அப்ப ஈரான் மேல ஒரு அணுகுண்டு தூக்கி போடலாமே. கூட்டி கழிச்சு கணக்கு பாருங்க, கரெக்டா கணக்கு கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம். தெற்கு இஸ்ரேலில் உள்ள பீர்சபா அருகே ஒரு கெமிக்கல் தொழிற்சாலை வளாகத்தை ஈரான் ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. இதனால் பெரும் தீ விபத்து ஏற்பட்டதோடு நச்சு கசிவு வரலாம்னு சொல்றாங்க. ரசாயன ஆலையை தாக்கவில்லை என்று அவங்க சொல்றாங்க, ஈரான் கூறுது. அதை நாம எந்த அளவுக்கு நம்ப போறோம் தெரியா? ஈரான் தொடர்ச்சியா சொல்றாங்க நாங்க அதை செய்யலாப்பான்னு. இவன் என்ன கூத்து காட்டான் தெரியலையே.
அது ஒரு செய்தி. தெற்கு சிரிய நகரமான பீர்சபா அருகே ஒரு தொழிற்சாலை பேட்டையை ஈரான் ஏவுகணை தாக்கிய போது ஈரான் மற்றும் அமெரிக்க இஸ்ரேல் கூட்டணிக்கு இடையே நடந்து வரும் போரில் ஒரு அபாயகரமான பதட்டம் அதிகரித்தது. ஆனால் கெமிக்கல் ஆலை பொருட்களை உற்பத்தி செய்வதற்காக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. இந்த தாக்குதலை தொடர்ந்து நியோட் ஹவாப் தொழிற்பேட்டையில் ஒரு பெரும் தீ விபத்து ஏற்பட்டது என்றும் அப்பகுதியில் இருந்து அடர்த்தியான புகை எழுவதை சமூக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வருகின்றது. தொழிற்பேட்டை முழுவதுமாக மூடப்பட்டு விட்டதாகவும் நச்சு வாயுக்கள் வெளியேறக்கூடிய இடைவெளிகளை அடைத்து தீயை அணைக்கும் பணியில் அவசரகால குழுக்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் இஸ்ரேலிய சுற்றுச்சூழல் அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. ஷனல் 13 குறிப்பிடத்தக்க கவலையை வெளியிட்டு இருக்கின்றது. என்றாலும் 11 பேர் ரசாயன காயங்கள் லேசான காயங்களுடன் தப்பி இருக்கின்றார் சொல்லுகின்றார்கள். பீர்சபாவிலிருந்து 10 to 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த தொழிற்சாலை வளாகத்தில் ரசாயன பொருட்கள் உற்பத்தி செய்யும் பல ஆலைகள் சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு முரண்பட்ட கருத்தாக ஈரான் சொல்லுவது, நாங்க கெமிக்கல் பாக்டீரியா தாக்கல, நாங்க ராணுவ தளத்தை தாக்கம்னு சொல்றாங்க. சரி, பார்க்கலாம். சரி, அதுக்கு பதிலடியாக தெஹ்ரானுடைய அமெரிக்க இஸ்ரேல் மோதல் தொடர்பான பதட்டங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் ஈரானில் தப்ரிஷ் பெட்ரோ கெமிக்கல் வளாகத்தின் ஒரு பகுதி அதிகாலை தாக்கப்பட்டிருக்கின்றது. அது தாக்கப்பட்டு அவனடியாக அவங்க முக்கியமான தளத்தில் அவங்க தீயணைப்பு படையில வந்து ஓரளவு அவங்க கட்டுப்பாடு கொண்டு வந்துட்டாங்க. சேத மதிப்பீடுகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாம் ஈரான் தெரிவித்திருக்கின்றது. அவசரகால நிலைமையை கருத்தில் கொண்டு அவங்களோட எமர்ஜென்சி போர்சஸ் வந்து உடனே கட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அந்த கண்ட்ரோல் ஆஃப் த ஈரான் இஸ்ரேலை குறிவைத்து ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. அத்துடன் ஜோர்டான் மற்றும் ஈராக் மற்றும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ சொத்துக்களை இலக்குகளை கொண்ட தளங்களையும் குறிவைத்து தாக்கி இருக்கின்றது. இந்த தொடர்ச்சியான மோதல்கள் பிராந்திய பாதுகாப்பு, உலகளாவிய சந்தைகள் மற்றும் விமான போக்குவரத்துகளை மிகப்பெரிய டிஸ்டர்ப் பண்ணி சீர்குலைந்தான் சொல்றாங்க. தென்மேற்கு ஈரானில் உள்ள அமெரிக்க இஸ்ரேல் தொடர்புடைய 140 உளவாளிகளை கைது செய்திருப்பதாக ஈரான் தெரிவித்திருக்கின்றது. ஈரானின் தென்மேற்கு மாகாணமான குஜஸ்தானில் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய நாசகார திட்டங்களுடன் தொடர்புடைய அல்லது ஒத்துழைப்பதாக 138 நபர்களை அதிகாரிகள் கைது செய்திருக்கின்றார்களாம். 140 எங்க வந்துச்சு? இந்த கைதுகளை மாகாண காவல்துறை இன்று திங்கட்கிழமை அவங்க உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். இன்னும் 2 பேர் மேலதிக உளவாளி நாசகார திட்டங்களுக்கு அவங்களும் ஒத்துணை சியோனிச மற்றும் அமெரிக்க ஆட்சிகளுடன் தொடர்புடைய மற்றும் அவற்றால் தவறாக வழிநடத்தப்பட்ட நபர்கள் என்று அந்த கைது நடைபெற்றிருக்கின்றது. தொழில்நுட்ப உளவு நடவடிக்கைகள் மற்றும் விரிவான காவல்துறை விசாரணைகள் மூலம் கடந்த 72 மணி நேரத்தில் சட்டவிரோத ஊடகங்களுடன் குறிப்பாக ஈரான் இன்டர்நேஷனல் மற்றும் மனோட்டா வலை அமைப்புகளுடன் ஒத்துழைத்து வந்த இந்த 140 பேரும் கைது செய்யப்பட்டிருப்பதாகவே ஈரான் தெரிவித்திருக்கின்றது. மற்றும் ஒரு செய்தியாக ஹிஸ்புல்லாவுடன் தொடர்புடைய படுகொலை சதி திட்டங்களை தீட்டிய 6 பேரை கைது செய்துள்ளதாக குவைத் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் குவைத்தின் சின்னங்கள் மற்றும் தலைவர்களை குறிவைத்து படுகொலைகள் நடத்த திட்டமிட்டனர் என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. லெபனானில் ஈரான் ஆதரவு பெற்றுள்ள ஹிஸ்புல்லா குழுவுடன் தொடர்புடைய வளைகுடா நாட்டில் படுகொலைகள் நடத்த திட்டமிட்டிருந்த 6 பேரை குவைத் கைது செய்ததாக உத்தியோகபூர்வமாக தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் மற்றும் அரசு சின்னங்கள் மற்றும் தலைவர்களை குறிவைத்து படுகொலைகள் நடத்த திட்டமிட்டனர் என்று, மேலும் இந்த பணிகளை செய்ய ஆட்களை நியமித்தனர் என்று அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதேவேளை இஸ்ரேலின் ரமெத் ஹவாப் ரசாயன மையத்தில் ஈரானிய பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் அபாயகரமான பொருட்கள் எச்சரிக்கையை தூண்டியுள்ளது என்றும் இது மூலோபாய தொழில்துறை பாதிப்புகள் குறித்த அச்சத்தை அதாவது ரமெத் ஹவாப் கெமிக்கல் அடிக்கிறதுக்கும் ஈரான் முயற்சி பண்ணிக்கிறாங்க. உடனே அவங்க சைரன் ஒலி போட்டு எச்சரிக்கை கொடுத்திருக்குது இஸ்ரேலுக்குள்ள. இஸ்ரேலின் ரமெத் ஹவாப் தொழில்நுட்ப துறை மண்டலத்தில் ஏற்பட்டுள்ள தீ மற்றும் அபாயகரமான பொருட்கள் எச்சரிக்கையானது ஈரானிய பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள் தற்பொழுது முக்கிய ரசாயன உட்கட்டமைப்பு தொழில்துறை தொடர்ச்சி மற்றும் இஸ்ரேலின் மூலோபாய பின்புலத்தின் மீள்திறனுக்கு அச்சுறுத்தலாக உள்ளன என்றும் கவலையை வெளியிட்டிருக்கின்ற இஸ்ரேல்.
கட்டார் சவுதி அரேபியாவுடைய வரலாற்று திறமைமிக்க பாதுகாப்பு ஒப்பந்தங்களை யுக்ரைனிய அதிபர் பாராட்டி இருக்கிறார். 10 ஆண்டுக்கு ஒப்பந்தம் செஞ்சுக்காருல. யுக்ரைன் அதிபர் வெலடிமிர் ஜெலன்ஸ்கி தனது மத்திய கிழக்கு சுற்றுப்பயணத்தின் போது சவுதி அரேபியா மற்றும் கத்தாருடன் 10 ஆண்டு கால பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தங்களை அறிவித்து இந்த ஒப்பந்தங்களை வரலாற்று சிறப்புமிக்கவை என்று குறிப்பிட்டார். மேலும் அமெரிக்காவின் கவனம் வேறு பக்கம் திரும்புவதால் ரஷ்யா யுக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தைகள் முடங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஹார்முஸ் ஜலசந்திக்கு கன்னிபடி அகற்றும் கப்பல்களை பெல்ஜியம் வழங்குகிறது. அமெரிக்கா ஈரான் தாக்குதலிலிருந்து விலகி நிற்கிறது. சூழ்நிலைகள் சீரடைந்தவுடன் ஹார்முஸ் ஜலசந்திக்கு கடற்படை சொத்துக்களை அனுப்ப பிரசல்ஸ் விருப்பம் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் இந்த நடவடிக்கை ஈரானுக்கு எதிரான தற்போதைய அமெரிக்க இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கைகளுக்கு ஆதரவு அளிப்பதாக அர்த்தம் அல்ல என்றும் கன்னிபடிகளை அகற்றுவது மட்டுமே எங்களுடைய பணி என்றும் தெரிவித்திருக்கிறது பிரசல்ஸ். ஆக இதுக்குள்ள பெல்ஜியம் வரலங்க, நாங்க இந்த ரூட்டுக்குள்ள ஒரு கிளியரன்ஸுக்கு வந்து சேரப்போறோம். பாக்தாத்துக்கு மேற்கே உள்ள ஈராக்கிய விமானப்படை தளம் ராக்கெட் தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கிறது. பாக்தாத் சர்வதேச விமான நிலையத்துக்கு அருகிலுள்ள ஒரு விமானப்படை தளம் கிராஸ் ராக்கெட்டுகள் மூலம் தாக்கப்பட்டதில் ஒரு ராணுவ விமானம் அழிக்கப்பட்டிருக்கின்றது. ஈரான் மீதான சமீபத்திய அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் மற்றும் அதை தொடர்ந்து பதிலடி நடவடிக்கைகளை அதிகரித்துள்ளதை தொடர்ந்து பிராந்தியத்தில் பதற்றம் ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கின்றார்கள். மீண்டும் தொடர்ந்து வருகிறதானே. இதேவேளை ஈரான் பேச்சுவார்த்தைகள் தோல்வி அடையக்கூடும் என்ற அச்சங்களுக்கு மத்தியில் நீங்க பேசினா தான் பேச்சுவார்த்தை வரப்போகுது. மத்தியில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ராணுவ ஒருங்கிணைப்பை தீவிரப்படுத்தி இருக்கின்றது. ஈரான் பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடியும் பட்சத்தில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ராணுவ ஒருங்கிணைப்பை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள். ஈரானுடைய தற்போதைய பேச்சுவார்த்தைகள் தோல்வி அடையக்கூடும் என்ற அச்சத்தில் ராணுவ நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியதாகவும் தாக்குதல் களங்களை குவிப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தெஹ்ரான் தனது அணுசக்தி திறன்களை மேலும் வளர்ப்பதை தடுப்பதற்கான வழிகளை அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பரிசீலித்து வரும் நிலையில் ஈரானுக்குள் உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை பாதுகாப்பாக கைப்பற்றுவதே நோக்கம் என்றும் வெளிப்படையாக சொல்லி இருக்கின்றதாக போர் முடிய போறல்ல. நாம சொல்லி வச்சுக்கல, பட்டாசு சிவகாசி பட்டாசு தொழிற்சாலை ஹார்முஸ் ஜலசந்திக்குள்ள வந்து முடிய போகுது. பார்க்கலாம். மிகப்பெரிய மோதலை நோக்கிய நகர்வுகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. பார்ப்போம் எந்த அளவு தாக்கு பிடிக்கும் என்று பார்க்கலாம். மற்றும் ஒரு காணொளி நேர்களே, என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.